இஸ்ரேல் அரசு தன் படை நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குதே தவிர இந்த கைதிகளை மீட்பது அல்லது மக்களின் அபிலாஷைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற ஒரு தோற்றப்பாடு எழுந்திருக்கின்றது. இந்த இலங்கையில் இடப்படுவது போல ஒரு இனவாதத்தை விதைத்து வந்தவர். இப்போது அவரே இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார். அவர் எந்த இனவாதத்தை விதைத்தாரோ அது இப்போ அவருடைய பதவிக்கு ஆபத்தாக வந்து நிற்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிரான கூட்டணி நாடுகள் எண்ணிக்கை மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டுதான் வருகின்றது. ஆக மொத்தத்தில் இப்ப அமெரிக்கா மட்டும்தான் இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது. புத்திசாலித்தனமானதாகவும் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களும் உருவாகினார்கள் என்று கூறினார்கள் இப்ப 2ஆம் உலகப் போருக்கு பின்னர். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவது. ஆனால் அதைவிட மோசமானது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அந்த கொரிடோரை கைப்பற்றுவதாக இருந்தால் அது எகிப்தின் மீதான ஒரு போர் பிரகடனமாக தாங்கள் பார்ப்போம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப அமெரிக்காவும் கூறியிருக்கின்றது அதில் இஸ்ரேல் நிலைத்து நிற்க முடியாது என்று கூறியிருக்கிறார். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் நாராயணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இஸ்ரேலில் டெலவி பகுதியில் இஸ்ரேலிய மக்கள் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு அங்கே ஒரு பாரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு ஒப்பந்தம் செய்ய வேண்டும், கைதிகளை வீட்டை கொண்டு வர வேண்டும் என்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ அவர்களுக்கு பாரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற என்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவும் கூட அழுத்தம் கொடுத்திருக்கின்ற செய்திகள் வருகின்றது. கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த மக்களுடைய பொது வேலை நிறுத்தம், இந்த போராட்டத்தினூடாக இந்த போர் வழி மாற்றம் காணும் என்று நம்புகிறீர்களா? என்னென்று சொன்னால், உண்மையில் இந்த மக்கள் இஸ்ரேலிய அரசின் மீது ஒரு முற்றுமுழுதான நம்பிக்கையை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். பல லட்சம் பேர், லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அணிதிரண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய அரசு அவர்கள் மீது ஒரு வன்முறைகளை பயன்படுத்தித்தான் அந்த போராட்டத்தை அடக்கியதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த வாரமும் தொடர்கின்றது. காசா பகுதியில் இதுவரையில இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்ல கிட்டத்தட்ட 40,500 கிட்டத்தட்ட 41,000 கிட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெருமளவானவர்களை இன்னும் காணவில்லை. 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். 11 மாத போர். இந்த நிலையில கடந்த வாரம் இஸ்ரேல் மேற்கொண்ட ஒரு தாக்குதல்ல 6 பயண கைதிகள் இறந்திருந்தார்கள். அது அவர்கள் அனைவரும் ஒரு இளம் வயதினர். இந்த கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இடம்பெற்ற தாக்குதலில் 250க்கு மேற்பட்ட கைதிகளை ஹமாஸ் படையினர் கைதிகளாக பிடித்து சென்றிருந்தனர். அவர்களில் கைதிகள் பரிமாற்றம் மூலம் ஒரு தொகுதியினர் மாற்றப்பட்ட போதும் தற்போதும் ஹமாஸ் வசம் கிட்டத்தட்ட 110 கைதிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்களில் கிட்டத்தட்ட 35 பேர் இறந்து விட்டதாக CNN தெரிவித்திருக்கிறது. ஆனால் உண்மையான விவரங்கள் தெரியவில்லை. இப்ப 11 மாத போர்ல இஸ்ரேல் இந்த கைதிகளை மீட்க முடியாது போனது, கைதிகள் கொல்லப்படுவதும் இஸ்ரேல் நடவடிக்கையில். அப்ப இஸ்ரேல் அரசு தன் படை நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குதே தவிர இந்த கைதிகளை மீட்பது அல்லது மக்களின் அபிலாஷைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற ஒரு தோற்றப்பாடு எழுந்திருக்கின்றது இஸ்ரேலிய மக்களிடம். அதாவது இந்த கடந்த 11 மாதங்களாக கண்மூடித்தனமான இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களில் 40,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு காசா பகுதி முற்றாக அழிக்கப்பட்ட பின்னரும் ஹமாஸ் அமைப்பு தொடர்ந்து போரிட்டு வருவது இஸ்ரேலிய அதிகாரிகளை விசனத்தில் ஆழ்த்தியுள்ளதாக இந்த சங்காய் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டி என்ற அந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மத்திய கிழக்கு விவகாரங்களுக்கான பேராசிரியர் லியூ சொங்மின் தெரிவித்திருக்கின்றார்.
அவர் கூறியதன்படி பார்த்தால், அதாவது இந்த போர்ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹு தலைமையிலான இந்த போர் அமைச்சரவை ஒன்று இருக்கு, போ கேபினட். அவர்களின் 3 அம்ச திட்டம் என்னென்றால், கமாஸை முற்றாக அழிக்கிறது, கைதிகளை மீட்பது, காசாவில் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு அரசை அங்கு அமைப்பதுதான் அவர்களின் திட்டம். அந்த 3 அம்ச திட்டத்தில் எவ்வளவு சாதித்திருக்கிறார்கள் இதுவரை? அதான் அதைத்தான் இந்த பேராசிரியர் கூறவாரர் என்னென்றால், 11 மாத காலத்தில் இதில் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் காசா பகுதி முற்றாக அழிவடைந்திருக்கின்றது. இஸ்ரேல் பொருளாதாரத்தால் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அப்ப மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரித்திருக்கின்றது. இஸ்ரேலை விட்டு கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது, அப்ப இது எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் இந்த போராட்டம். ஆனால் இந்த போராட்டத்தை மதிக்காத பெஞ்சமின் நெத்தனியாஹு தொடர்ச்சியாக ஒரு கடும் போக்கை பிடிப்பதற்கு காரணம் என்னென்றால், 2006ஆம் ஆண்டு லெபனானுடன் இடம்பெற்ற போர்ல இஸ்ரேல் தோல்வியடைந்த நிலையில் இஸ்ரேலை அதாவது ஒரு இனவாதத்தை தூண்டி, அதாவது இஸ்ரேலை தாங்கள் ஒரு மேலாதிக்க நிலைக்கு தான் கொண்டு வருவேன் என்ற ஒரு வாக்குறுதியுடன் தான் வந்தவர். அதாவது இலங்கையில் இடம்பெறுவது போத ஒரு இனவாதத்தை விதைத்து வந்தவர். இப்போது அவரே இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார். அவர் எந்த இனவாதத்தை விதைத்தாரோ அது இப்போ அவருடைய பதவிக்கு ஆபத்தாக வந்து நிற்கின்றது. எனவேதான் இந்த முழு மூச்சான தனது அரசியல் வாழ்வை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த மக்களின், அதாவது பிணைக்கதிகளை கூட அவர் மீட்பதை பெருசாக பார்க்கவில்லை. ஹமாஸோ அல்லது அமெரிக்காவோ அல்லது அரபிய நாடுகள் கொண்டு வந்த இந்த திட்டத்தை கூட, அதாவது போர் நிறுத்த திட்டத்தை கூட அவர் முழுமையாக பரிசீலிக்கவில்லை, ஏற்கவும் இல்லை என்ற நிலையில் இப்போ இஸ்ரேலிய மக்கள் ஒன்றை யோசிக்கிறார்கள். அதாவது இது போரும் தங்கள் அரசியல் இருப்பையும் தான் முதன்மைப்படுத்துகிறார்களே தவிர மக்கள் தொடர்பாக சிந்திக்கவில்லை என்ற ஒரு கருத்துருவாக்கத்தின் அடிப்படையில் தான் இவ்வளவு பேர் இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக வீதிகளில் இறங்கியிருக்கிறார். நெட்டன்யாஹு அவர்களுக்கு ஆதரவு வழங்கிய நாடுகள் என்ன விதமான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள்? தொடர்ந்து ஆதரவு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்களா, அல்லது அவர்கள் தங்களுடைய ஆதரவை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலைமை இப்பொழுது ஆரம்பிக்க தொடங்கி இருக்கிறதா? ஏனைய நாடுகளை பொறுத்தவரையில் இப்ப உலகத்தில் நாங்கள் 193 நாடுகள் இருக்கின்றன. 193 நாடுகளில் இந்த மேற்குலகம் சார்ந்த ஒரு 50 நாடுகளுக்கு உட்பட்ட நாடுகள் தான் ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலும் பெருமளவானவர்கள் இப்ப ஸ்பெயினாக இருக்கலாம், அயர்லாண்டாக இருக்கலாம், இத்தாலியாக இருக்கலாம், அவர்கள் கூட தங்கள் ஆதரவுகளை தொடர்ச்சியாக குறைத்து விட்டார்கள். இப்போது அதாவது இஸ்ரேலுக்குரிய பூரண ஆதரவை வழங்குவது அமெரிக்காவும் பிரித்தானியாவும். ஆனா பிரித்தானியா அரசும் இந்த வாரம் நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள், 1000 ஏற்றுமதியை சில நடைமுறைகளின் அடிப்படையில் சில ஆயுத ஏற்றுமதிகளை தாங்கள் தடை செய்வதாக அல்லது குறைத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அப்ப வர இஸ்ரேலுக்கு எதிரான கூட்டணி நாடுகள் எண்ணிக்கை மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டுதான் வருகின்றது. ஆக மொத்தத்தில் இப்ப அமெரிக்கா மட்டும்தான் இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் கப்பல்களில், அதாவது கடற்படை கப்பல்களில் 1/3 பங்கு இப்போது மத்தியதர கடலில் தான் நிற்கின்றது. 2 விமானம் தாங்கி கப்பல் கூட நிற்கின்றது இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு. ஆனால் காலத்துக்கு நிற்பார்களா? அதைத்தான் இப்போது வெள்ளை மாளிகை, அதாவது வெள்ளை மாளிகை ஒன்றை கூறியிருக்கின்றது. இஸ்ரேல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தங்கள் விமானம் தாங்கி கப்பல்கள் இன்டெபினிட்டாக, அதாவது நிரந்தரமாக தரித்து நிற்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று. இப்ப என்னென்றால், இப்ப ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது, அதாவது அங்கு வைத்து ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவரை படுகொலை செய்தது. ஆனால் ஈரான் திருப்பி தாக்கும் என்று ஓடி சென்று அமெரிக்காவிடமும் ஏனைய நாடுகளிடம் உதவி கேட்கின்றது. இப்ப அமெரிக்கா இல்லாட்டால் அமெரிக்கா இப்ப இஸ்ரேலை காப்பதற்காக அதில் காத்து கிடக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. என்னும் போது அந்த போர் முன்னைய காலத்துடன் ஒப்பிடும் போது இப்போது போரின் நிலைமை மாறிவிட்டது. கடுமையாக நிலைமை மாறுவதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது, பொருளாதார நெருக்கடி. உங்களுக்கு தெரியும், ஹூதிஸ் அமைப்பினர் கடல் பிராந்தியத்தில் அவர்களுடைய தாக்குதல்கள், இடையூறுகள் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன விதமான தகவல்கள் வருகின்றது? மேற்குலக நாடுகளை தளமாக கொண்ட இன்டர்செப்ட் என்ற ஒரு ஊடகம் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது இந்த வாரம். அதாவது
இந்த செங்கடல் ஊடாக கப்பல் வர்த்தகம் வந்து கிட்டத்தட்ட 90% முடக்கப்பட்டு விட்டது. ஒரு 10% தான் அங்கனைக்கு நடைபெறுகிறது. அதுவும் வந்து இப்ப சீனாவின் ரஷ்யாவின் கப்பல்கள் தான் போய் வருகிறதே தவிர 90% முடக்கிவிட்டது. அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சைப்ரஸில் இருக்கின்றவர்களின் தளங்களாக இருக்கலாம் அல்லது மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற வான்படை தளங்களில் இருந்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். அதே போல இஸ்ரேலும் அவர்களின் துறைமுகத்தை தாக்கி அளித்திருந்தார்கள். இருந்த போதும் அந்த குதிஸ் அமைப்பினரின் தாக்குதல்களை தடுக்க முடியவில்லை என்பதை மேற்குலக ஊடகங்களே ஒத்துக்கொள்கின்றன. இவர்களால் முடியவில்லை என்பது. அதில் கூடுதல் முக்கிய பங்கு வகிப்பது சீனாவின் ஆயுதங்கள், ஏவுகணைகளாக இருக்கலாம், ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களாக இருக்கலாம். அவையை வந்து இவர்களால் என்னென்னு சொல்ற டிடெக்ட் பண்ண முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. மற்றது செலவு மிக்க போராகவும் இருக்கின்றது. ஒரு $200 தாக்குதல் விமானத்துக்கு 2 மில்லியன் ஏவுகணைகளை தொடர்ச்சியாக இவர்களால் செலவழித்து தாக்குதல் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. போரை ஏதோ ஒரு விதத்தில் நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எனவேதான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவை தவிர மெல்ல மெல்ல எல்லா நாடுகளும் பின்வாங்கி கொண்டிருக்கு. என்றால் எல்லா நாடுகளும் பொருளாதாரத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்ச்சியாக நீடித்தால் மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திக்க வேண்டிய நிலை வரும். நாடுகள் பின்வாங்குகின்ற இந்த நேரத்தில் காசா நிலப்பரப்பில் பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டு 40,000க்கும் மேற்பட்ட மக்களை கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அங்கே குறைந்தபட்சம் 10-12 உயிர்கள் அங்கே பலியெடுக்கப்படுகின்ற என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இவர்களுடைய போர் மேற்கு கரைக்கு எடுத்து செல்லப்பட்டது. ஆக்கிரமிக்கப்படுகின்ற மேற்கு கரையில் உள்ள ஜெனின் நகரில் அகதிகள் முகாம் மீதும் இவர்களுடைய தாக்குதல் நடைபெற்றிருந்தது. அங்கே 9 நாட்களாக பயங்கரவாத நடவடிக்கை எடுப்பதாக அதன் பேரில் அங்கே அவர்களுடைய அடாவடித்தனங்கள் நடந்ததை அல் ஜசீராவினூடாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது. 9 நாட்களுக்கு பின்னதாக அவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது. இது தொடர்பாக என்ன நிலைப்பாடு? அங்கே மேற்கு கரை பகுதியில் வந்து கடந்த வாரம் இஸ்ரேல் வந்து ஒரு படை நடவடிக்கை ஆரம்பித்திருந்தது. பல நூற்றுக்கணக்கான படையினர், கவச வாகனங்கள், உலங்கு வானூர்திகள், ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் என்று இந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தனர். 3 பிரதேசங்களை குறிவைத்துத்தான் இவர்கள் தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் 9 நாட்களில் கிட்டத்தட்ட 39 பேர் இறந்திருக்கிறார்கள். 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். அந்த 39 பேரில் வந்து 8 பேர் சிறுவர்கள். அதே போல இந்த எல்லைகள் கடந்த மருத்துவ குழு வந்து பிரான்சை தலைமையாக கொண்டது. அவர்கள் கூட அந்த தமது சேவையை நிறுத்திவிட்டார்கள் என்று சொன்னால் அங்கு வந்து இஸ்ரேல் வந்து அந்த மருத்துவ நிலையங்களையோ மருத்துவர்களையோ அல்லது மருத்துவ பணியாளர்களையோ கூட மதிப்பதில்லை, தாக்குதல் நடத்துவதாக கூறி பின்வாங்கி இருக்கிறார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமை நான் நினைக்கிறேன் அமெரிக்கா பிரஜை ஒருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அங்கு. அவரும் அந்த வெஸ்ட் பேங்க்ல வந்து இஸ்ரேலின் அத்துமீறிய அதாவது குடியேற்றவாசிகளால் அல்லது ஆக்கிரமிப்பாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு எதிராக போராடிய போது ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள் வந்து அங்கு அவர்கள் புல்டோசரால் இடிப்பது, வீடுகளை தரமட்டமாக்குவது, கார்களை நொறுக்குவது, வீதிகளை கூட கிளறி குண்டும் குழியுமாக மாற்றுவது என்று மிக பாரிய ஒரு அபலங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது கைப்பற்றப்பட்ட பல பலஸ்தீன மக்களின் வீடுகளை ஏஆர்பிஎன்பிக்கு அவர்களே கொடுத்தும் இருக்கிறார்கள். இந்த அவ்வாறான என்னென்ன அதாவது என்னென்ன கொடுமைகள் 2ஆம் உலக போரில் இடம்பெற்று அதை நிறுத்த வேண்டும் என்று புதிய உலக ஒழுங்கு, புதிய அரசியல் மாற்றம் என்றெல்லாம் புதிய, அதாவது இது என்னென்று சொல்வதென்று சொன்னால், அதாவது வாய்ஸ் கேப்பபிள் அன்வாய்ஸ் என்று சொன்னால் புத்திசாலித்தனமானதாகவும் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களும் உருவாகினார்கள் என்று கூறினார்கள் இப்ப 2ஆம் உலக போருக்கு பின்னர். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவது. ஆனால் அதைவிட மோசமானது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதை நான் சொல்லவில்லை. ஸ்லோவாக்கியாவின் பிரதமர் வந்து ரோபர்ட் பிகோ வந்து அவரை அண்மையில் சுற்றிருந்தார்கள், மயிரிழையில் தப்பி இருந்தார். அவர்தான் ஒரு தெளிவாக கூறியிருக்கிறார் என்னென்றால் அனைத்துலக சமநிலை வந்து குழம்பிவிட்டது. 2ஆம் உலக போருக்கு பின்னர் மிகவும் ஒரு அறிவுபூர்வமானதும் ஆளுமை மிக்க தலைவர்களும் உருவாகி இருக்கிறார்கள்.
பனிப்போர் கால உருவாகி இருக்கிறார்கள், உலகில் ஒரு அமைதியை கொண்டு வருவார்கள் என்று போடப்பட்டதெல்லாம் இப்போது அதெல்லாம் மீறப்பட்டு விட்டது, அல்லது அவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். அதாவது பனிப்போர் காலத்தில் போடப்பட்ட சிவப்பு கோடுகள் அனைத்தும் தாண்டப்பட்டு விட்டது. ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு பொறிக்குள் விழுந்துள்ளது. மற்றவர்கள் சார்பாக நாங்களே முடிவெடுக்கிறோம். எது சரி எது பிழை என அதனை சொல்ல எமக்கு உரிமை உள்ளதென நாங்கள் நினைக்கின்றோம். நீர் அதனை எழுதக்கூடாது, நீர் அதனை பேசக்கூடாது, நீர் ஒலிம்பிக்கில் பங்கு பெற்றக்கூடாது. இவ்வாறான முடிவுகளை நாங்களே எடுக்கிறோம். நாங்கள் என்று சொல்வது மேற்குலகம். நாங்களே எடுக்கின்றோம். ஒலிம்பிக்ல நாங்கள் இடர் பங்கு பெற்றோமோ இல்லையோன்றது அமெரிக்கா தான் முடிவு செய்யும், அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் தான் முடிவு செய்யும். இந்த பேப்பரை தடை செய்கிறதோ, இந்த பேப்பர்ல இவர் எழுதுறதோ, அல்லது இந்த சமூக வலைத்தளம் இயங்குறதோ இல்லையோன்றதை அவங்கெல்லாம் முடிவெடுப்பாங்க. அதான் அவர்கள் கூறுகிறார். இது எல்லாத்தையும் நாங்கள்லாம் முடிவெடுக்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, இது ஆபத்தானது. நாங்கள் ஒரு கற்பனையில வாழ்கிறோம். தடைகள் மூலம் உலகில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என நாங்கள் நம்புகின்றோம். அதாவது இது மிக மிக தவறான ஒரு நிலையை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டு. நிச்சயமாக எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா? அவர்களுடைய இரட்டப்போக்கு, அடாவடித்தனம், இவை எல்லாமே இப்ப இந்த சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முன்னர் அவர்கள் கூறுவதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்தோம். அதனால்தான் அந்த நிலை இருந்தது. இப்பொழுது எல்லா செய்திகளும் பொது தளத்தில் விழும் பொழுது அதை இலகுவாக மக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் உலக ஒழுங்கில் ஒரு குழப்பம் இருக்கிறது இல்லையா? உண்மைதான். சரி, நிகழ்ச்சி என்று கொண்டு வர போன்றோம். இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய போர் முடிவுக்கு வருவதற்கான ஆரம்ப கட்டத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்ப போர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், காசா எல்லையில் இருக்கின்ற பிலடெல்பியா காரிடோர், அது இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இந்த போர் முடிந்த பின்பு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று இந்த போர் ஒப்பந்தத்தில் அவர்கள் அதை ஒரு முக்கியமான விடயமாக போட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அது பெரிய பிரச்சனையை போர் நிறுத்தத்துக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்றது. இதுல எவ்வளவு உண்மை இருக்கின்றது? இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போக இவர்கள் விடுவார்களா? அது எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு உடன்பாட்டில் தான் அந்த தரைவழி இணைப்பு பாதை கொரிடோர் உருவாக்கப்பட்டது. பிலடெல்பியா கொரிடோர் என்று சொல்வது. அதில் அது எகிப்து அதை பூர்ணமாக அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் வைத்திருந்தார். இப்ப இஸ்ரேலுக்கு பொறுத்தவரையில் அதன் ஊடாக ஹமாஸ் அல்லது காசாவுக்கான பொருளாதாரம் அதன் ஊடாகத்தான் அந்த அவர்களினுக்கான பொருட்களோ அல்லது பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு அது முக்கியமானது உண்டு. ஆனால் நெட்டன்யாகு அவர்கள் சொல்றார் ஆயுதம் வருது என்று அவர் சொல்லுகிறார். அதனூடாக அவர்கள் அவ்வாறுதான் கூறுவார்கள். அவர்கள் இப்போது ஆயுதம் என்னென்றால் அவர்கள் கூறுவது முழுக்க, இப்போது ஃபிகோ கூறியது போல முழுக்க பொய்யும் புரட்டும் தான். என்ன செய்ய வேண்டும் என்றாலும் அவர் ஆயுதத்தை கொண்டு வந்தார். இப்ப உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு உதவி அமைப்பை கூட படங்களை நிறுத்தி இருந்தது என்றால் அதில் இருந்த ஒருவர் ஹமாஸில் இருந்து தாக்குதல் நடத்தினார். ஒருவர் தாக்குதல் நடத்தினால் நீங்கள் அவரை தேடி பிடித்து அவருக்கான தண்டனை கொடுக்கணுமே தவிர முழு அமைப்புக்குமான உடனடியாக அதை படத்தை நிறுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் அமெரிக்காவும் பிரித்தானியா. அந்த கதையை கேட்டு பிறகு சவுதி அரேபியாவின் நிதியில் தான் அது இயங்கிக் கொண்டே இருந்தது. இப்போது இவர்கள் திரும்ப கொடுக்கிறார்கள். இப்ப இவ்வாறு அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாவற்றையும் மாற்றுவார்கள். அந்த கொரிடோரை கைப்பற்றுவதாக இருந்தால் அது எகிப்தின் மீதான ஒரு போர் பிரகடனமாக தாங்கள் பார்ப்போம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப அமெரிக்காவும் கூறியிருக்கின்றது அதில் இஸ்ரேல் நிலைத்து நிற்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா உடன்பாடுகளையும் அவர்களே போடுகிற உடன்பாடுகளை அவர்களே மீறுகிறார்கள். எனவேதான் இந்த முறை அமெரிக்காவோ அல்லது அரபு நாடுகளின் தலைமையிலான இந்த பேச்சுவார்த்தையில் ஹமாஸ் மிக இறுக்கமாக நிற்கின்றது. ஏனென்று சொன்னால் இவர்கள் அதாவது எந்த உடன்பாட்டுக்கு போனாலும் இலகுவாக மீறி விடுவார்கள். அப்ப இந்த முறை அவர்கள் அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்ப நெத்தனியாக ஒன்று கூறியிருக்கின்றார். ஏனென்றால் அந்த சின்வர் இப்ப
ஹமாஸின் தலைவர்கள் அனைவருமே பெரும்பாலானவர்கள் இஸ்ரேலின் சிறைகளில் நீண்ட காலம் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். அப்ப இப்போது அவருடைய கூறியிருக்கின்ற அந்த சின்மரை விடுதலை செய்தது தொடர்பாக தான் இப்போது வருந்துவதாக கூறியிருக்கின்றார். ஆனால் அது பிரச்சனை இல்லை. அவங்களை பொறுத்தவரையில் ஒரு தலைவர் இழந்தால் அதனுடன் முடங்கி போற போராட்டம் அது இல்லை. அவர்கள் இன்னொரு தலைவர் அதை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு வல்லமையில் தான் அந்த போராட்டம் இருக்கின்றது. எனவே தான் அது தற்போதைய உலக மாற்றத்தில் அது தனக்கான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்ததுக்கு காரணம் அது. சிறப்பு. அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி.